ஒட்டும் கரை முதல் அடிபிடித்த பாத்திரம் வரை சுலபமாக எடுக்க சூப்பர் டிப்ஸ். மிஸ் பண்ணா வருத்தப்படுவீங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு தீர்வும் சுலபமா இருக்கும். அது மாதிரிதான் வீட்டுல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சுலபமா முடிக்கலாம். நாம தான் அதை பெருசா எடுத்துக்கிறோம். சமையலறை, துணி துவைப்பு, வீட்டை சுத்தமாக வைத்தல் போன்ற பல விஷயங்களில் பலருக்கும் தெரியாத சில சிறிய யுக்திகள் மிகவும் உதவியாக இருக்கும். அவசர நேரங்களில் நினைவுக்கு வந்தால் உடனே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தொகுத்து வழங்கப்படுகின்றன. தலைமுடியில் திடீரென ஸ்விங் அல்லது கம் ஒட்டிக்கொண்டால் முடியை நெருக்கி எடுக்க முயற்சித்தால் முடி அதிகமாக கொட்டிவிடும். அதற்கு பதிலாக அந்த இடத்தில் சிறிது நேரம் ஐஸ் கட்டியை வைத்து மெதுவாக தேய்த்தால் கம் கடினமாகிவிடும். பிறகு அதை மெதுவாக இழுத்தால் முடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எளிதாக எடுத்து விடலாம். இந்த சிறிய யுக்தி பலருக்கு தெரியாத பயனுள்ள வீட்டு குறிப்பாகும். துணியில் மருதாணி கரை பட்டுவிட்டால் அது எளிதில் போகாது. ஆனால் அந்த கரைப்பட்ட இடத்தில் சிறிது ஈனோ பொடியை தூவி அதன் மேல் சுடுநீர் ஊற்றி சில நிமிடங்கள் ஊற வைத்து கழுவினால் கரை மங்கிவிடும். பிறகு சோப்பால் கழுவினால் துணி மீண்டும் சுத்தமாகிவிடும். இது வீட்டிலேயே செய்து பார்க்கக்கூடிய ஒரு எளிய வழியாகும். பாத்திரங்களில் அடிபிடித்த கரை படிந்தால் அதை சுத்தம் செய்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அந்த பாத்திரத்தில் சிறிது தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கொதிக்க விட்டால் அடிபிடித்த கரை தளர்ந்து விடும். அதன் பிறகு ஸ்க்ரப்பர் கொண்டு தேய்த்தால் கரை எளிதாக போய்விடும். வீட்டில் எறும்புகள் அதிகமாக வர ஆரம்பித்தால் ரசாயன மருந்துகளை பயன்படுத்தாமல் ஒரு எளிய முறையில் தடுக்கலாம். எறும்புகள் வரும் இடத்தில் சிறிது மஞ்சள் தூள் அல்லது உப்பு தூவிவிட்டால் அவை அந்த இடத்திற்கு மீண்டும் வருவதில்லை. இதனால் வீடும் சுத்தமாக இருக்கும். குழந்தைகளுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. எலுமிச்சை பிழிந்த பிறகு அதன் தோலை பலர் தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆனால் அந்த தோலை சமையலறை சிங்கில் அல்லது குப்பை தொட்டியில் தேய்த்தால் துர்நாற்றம் குறையும். மேலும் பாத்திரங்களில் உள்ள எண்ணெய் வாசனையும் குறைக்க இது உதவுகிறது. வீணாகும் பொருளையும் பயனுள்ள முறையில் பயன்படுத்தும் ஒரு சிறிய யுக்தி இது. புதிதாக வாங்கிய காலணிகளில் சிறிது நேரம் துர்நாற்றம் ஏற்படலாம். அப்பொழுது காலணிக்குள் ஒரு சிறிய டீ பேக் வைத்து இரவு முழுவதும் வைத்தால் அந்த நாற்றத்தை அது உறிஞ்சிவிடும். மறுநாள் காலணியை பயன்படுத்தும் போது எந்த துர்நாற்றமும் இருக்காது. வீட்டில் மின்சார சுவிட்ச் போர்டுகள் காலப்போக்கில் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். அந்த இடத்தில் சிறிது டூத் பேஸ்ட் வைத்து மெதுவாக துணியால் தேய்த்தால் பழைய அழுக்கு மங்கிவிடும். பிறகு உலர்ந்த துணியால் துடைத்தால் சுவிட்ச் போர்டு புதியது போல மின்னும். ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுகளில் சில நேரம் கலந்த வாசனை ஏற்படும். அதை தவிர்க்க ஒரு சிறிய கிண்ணத்தில் காஃபி பொடி அல்லது பேக்கிங் சோடா வைத்து ஃப்ரிட்ஜின் உள்ளே வைத்தால் அந்த வாசனையை அது இழுத்து கொண்டுவிடும். இதனால் ஃப்ரிட்ஜ் திறக்கும் போது எந்த துர்நாற்றமும் இல்லாமல் சுத்தமான வாசனையாக இருக்கும்.